ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லோரும் அவுட்டிங் கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாசாணியம்மன் கோயிலுக்கு தான் போகிறோம். நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம். பாய். இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாம் கிளம்பிகிட்டு இருக்கோம். ஒன்று கிளம்பாமல் இன்னும் உருண்டுகிட்டே இருக்குது. இப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டோம், வீட்டுக்கு வெளியில். இப்போ நம்ம வீடெல்லாம் பூட்டிட்டு கிளம்பிடலாம். அவங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கிளம்பிட்டுருக்கோம். இப்போது வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி வரோமே, ரொம்ப பசி எடுத்துருச்சு. அதனால் கொஞ்சமாக டீ குடிச்சிட்டு போயிடலாம். காலையிலேருந்து டீ எதுவுமே சாப்பிடல, அதனால் டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி டீ குடிச்சிட்ருக்கோம். டீ குடிச்சிட்டு இப்போ முன்னாடி பைக்கில் எங்கள் மைனி, அண்ணா, பாப்பா எல்லோரும் போயிட்டுருக்காங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆனமலை மாசாணியம்மன் கோயில் போகிற வழி. பார்த்திங்கன்னா கோயில் என்ட்ரன்ஸ் வந்துருச்சு. இது வந்து இந்த வழியாகவும் போகலாம், இன்னொரு வழி இருக்குது, அந்த வழியாகவும் போகலாம். அது வழியாக போனோம்னா நமக்கு பார்க்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. அது வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும், அதனால் நம்ம ஈஸியாக போய்க்கலாம். பார்க்கிங் பண்ணுறவங்கெல்லாம் இந்த வழியாக தான் போவாங்க. நடந்து போகிறவங்க இறங்கி அந்த வழியாக நடந்து போய்க்கலாம். இப்போ வந்து நம்ம பைக்கை பார்க் பண்ண போயிடலாம். பார்க் பண்ண போயிட்டுருக்கோம். உங்களுக்கே பார்த்தா தெரியும், வேனு, காரு, பைக்கு எல்லாமே ரிட்டன் வந்துட்டுருக்கு. பாருங்கள், பார்க்கிங் பண்ண போயிட்டுருக்கோம். பாருங்கள், இங்கே பார்க்கிங்னு போர்டு வச்சுருப்பாங்க, மாசாணியம்மன் படம் போட்டு. இப்போ பாருங்கள், நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே காரு, பைக்கு, வேனு எல்லாமே இந்த இடத்துல பார்க் பண்ணிக்கலாம். அங்கேயே ஒருத்தங்க சீட்டு கொடுப்பாங்க, நம்ம வண்டிக்கு பார்க் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லோரும் இறங்கி நின்றுட்டுருக்காங்க. நாங்கள் தான் லாஸ்ட்டு பின்னாடி வந்துட்டுருந்தோம். மைனி, அப்புறம் அக்கா, மச்சாண்டார் ஒய்ஃப், பிள்ளைங்க எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்மளும் இறங்கிடலாம் பைக்லேருந்து. இதுதான் சிரி, இது சோலை. அங்கே ஒரு சாய்க்குட்டி நின்றுட்டுருக்கு. இப்போல்லாம் பார்க் பண்ண போயிட்டாங்க. நாங்கள் இறங்கி நடந்து வந்துட்ருக்கோம். வெயில், பயங்கர வெயிலுங்க. குழந்தைங்கள வச்சுட்டு அங்கே நிற்க வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கி கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் நடந்து வந்துட்ருக்கோம். பாருங்கள், இங்கே நிறைய கடைங்க எல்லாமே இருக்கும். சாமிக்கு தேங்காய், பழம், அப்புறம் சேரீ, ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். இதுதான் கோயிலுக்கு சைடு, இந்த பக்கத்தோடி வர வாசல். காரெல்லாம் பார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக வந்துக்கலாம். வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும், சரியான கூட்டங்க. சண்டேங்கிறனாலையா இல்லை என்னன்னு தெரியல. நாளைக்கு வேறு அமாவாசை, இதை விட ரஷ்ஷாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அதை நாங்கள் இன்றைக்கே கிளம்பி போயிட்டோம். முன்னாடி போயிட்டுருக்காங்க எல்லோரும். பாருங்கள், வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குது. அதை விட பயங்கரமான வெயில். இதுதான் முன்னாடி என்ட்ரன்ஸு. இங்கே எல்லாம் பாருங்கள், எல்லாம் நேர்த்தி கடன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. தீபம்லாம் ஏற்றிட்டுருக்காங்க. அப்புறம் உப்பு, மஞ்சள் பொடி இதெல்லாம் சாமிக்கு நேர்ந்து இங்கே தான் போடுவாங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அப்புறம் இதான் நம்ம மாசாணியம்மன் கோவில் கோபுரம். இப்போ பாருங்கள், இந்த சைடில் இந்த இடத்துல தான் தேங்காய்லாம் உடைக்கிறாங்க. கோயிலுக்குள்ளெல்லாம் தேங்காய் உடைக்கிற அலோவ் பண்ணுறதில்ல, வெளியில் தான், இந்த இடத்துல தான் தேங்காய்லாம் உடைச்சிட்ருக்குறாங்க. அப்புறம் இந்த சைடாக போனோன்னா நம்ம செப்பல்ஸ்லாம் இங்கே கழட்டி போட்டு நம்ம கோயிலுக்கு போய்க்கலாம். அங்கே எங்கேன்னு எங்கேயாச்சும் போட்டால் மிஸ் ஆயிரும். அதனால் எல்லா ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரே இடத்துல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டுருக்கோம். இதான் எங்கள் மைனி, அது சாயி, இது அண்ணா, அப்புறம் சோலை, அப்புறம் என் பையன், குட்டி பையன் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரும் எங்கள் மாமாவும் 2 பேரும் பைக் அப்பெல்லாம் அங்கே பார்க் பண்ண போயிருக்காங்க. மைனி போய் செப்பல்லாம் கழட்டி சேஃப்டியாக எங்கே வைக்கலான்னு இடம் பார்த்துட்ருக்கு. ஒரு வழியாக செப்பல்லாம் கழட்டிட்டு அப்படியே வந்துட்ருக்கோம். இங்கே ஒரு இடம் மண்டபமாக இருக்கும், அங்கே போய் உட்காரலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். பயங்கர வெயிலுங்க, நடந்து போகவே முடியலை. கால் பயங்கர சூடு, எல்லாம் ஓடிட்டுருக்காங்க சூட்டில். நீங்களே பாருங்கள், தெரியும். இங்கே தான் எப்பயுமே இந்த சைடில் ஒரு இங்கே டீ கடை, அப்புறம் பக்கத்துலேயே போண்டா, பஜ்ஜி எல்லாமே சுட்டு வச்சுட்ருக்காங்க. இது கோயிலுக்கு உள்ளே போகிற வாசல் என்ட்ரன்ஸு. சைடில் தான் ஒரு மண்டபம் மாதிரி வச்சுருப்பாங்க, ஆர்ச் போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அங்கே போய் உட்காரலான்ட்டு போனோம். நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா அதில் பாதி மண்டபத்தையே காணோம்.
ஏதோ அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு போல், அதனால் பாதி தான் இருந்துச்சு, மீதியை காணும். நாங்கள் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் இறக்கி விட்டதுமே குட்டி பையன் சேட்டையே ஆரம்பிச்சிட்டான். நீங்களே பாருங்கள், அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டே இருந்தான். என் பைக்கில் 2 மணி நேரம் உட்காந்துட்டே வந்தோமா, அதனால் அவனுக்கு என்னமோ போல் இருந்துச்சுட்டு இறங்கி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்கிறான். அவங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டாங்க ரவுண்டு கட்டி. நான் இவனை பார்த்துக்கிறதுக்காக இவன் பின்னாடியே போயிட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், பிடிச்சி வச்சாலும் இருக்கவே மாட்டேங்கிறான், அங்கேயும் ஓடிட்டே இருக்கிறான். இப்போ எல்லோரும் ஒரு ரவுண்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. காலையில் டிஃபன் இட்லி தக்காளி சட்னி எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் பையனுக்கு ஊட்டிகிட்டே வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். சரி, இப்போ எல்லாம் சாப்பிட்டாச்சு, கோயிலில் போய் சாமி கும்பிட்டுடலாம். ஏன்னா அப்புறம்லாம் நட சாத்திடுவாங்க, அதனால் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிகிட்ருக்கோம் கோயிலுக்குள்ளே போகலான்னு. இப்போ பாருங்கள், நாங்கள் எல்லோரும் கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் எல்லோரும் உள்ளே என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கோம். உள்ளே ஒரு நிமிஷம் பார்த்ததும் அப்படியே ஸ்டக்காகி நின்ட்டோம். பயங்கர கூட்டம் கோயிலில். நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும், கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. லைனில் ரொம்ப நேரம் நின்று தான் சாமி கும்பிட முடியும். நாங்கன்னா பிரச்சனை இல்லை, குட்டீஸ்லாம் வச்சுட்டு கொஞ்சம் லைனில் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு மைனியும் சாய்க்குட்டியும் போயிட்டுருக்காங்க, அவங்க பின்னாடியே நானும் போயிட்டுருக்கேன். எல்லாம் அந்த கம்பி வழி, நிறைய கம்பிலாம் போட்டிருக்காங்க, அந்த கம்பி வழியாக தான் லைனில் போகணும். ஃபஸ்ட்டு லைன் மட்டும் ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. விறுவிறுன்னு போயிட்டோம். போய் பாதி வழி கூட தாண்டலை. அப்புறம் அதிலேருந்து நிற்க ஆரம்பித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாசாணியம்மன் கோயில் முன்னாடி அந்த மிளகா அரைச்சி பூசுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட வந்தாச்சு. இங்கே நல்லா கிளியராக தெரியலை, நான் அந்த பக்கம் போயிட்டு உங்களுக்கு நான் நல்லா கிளியராக காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம கோயிலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்தாச்சு. இந்த இடத்துல இந்த பக்கமாக தான் அந்த ஆட்டோரல் சாமியும் இருக்குது. நம்ம இந்த ஆட்டோரலில் தான் மிளகா அரைச்சி சாமிக்கு பூசணும். நமக்கு ஏதாவது கெட்டது ஏதாவது நினச்சவங்க, இல்லை நம்மகிட்ட காணாமல் போன பொருள், இந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம சாமிக்கு வேண்டிட்டு எல்லோரும் வந்து செய்கிறாங்க. திரும்ப அதை நடந்து முடித்ததும் திரும்ப வந்து சாமிக்கு கண்டிப்பாக எண்ணெய் காப்பு சாத்திடணும். ஏன்னா நம்ம மிளகா அரைச்சி அப்புறனால சாமி வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். திரும்ப வந்து நம்ம குளிர வச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்தாச்சு, மேலே ஏறிட்டோம், சாமி கும்பிட போகிறோம். இதுக்கப்புறமா வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க, அதனால் சாமி வீடியோ எதுவும் எடுக்க முடியல. சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் சுற்றி இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்றதுக்காக கோயிலை சுற்றி ஒவ்வொரு சாமியாக கும்பிட்டுட்டு வந்துட்ருக்கோம். உள்ளே இருக்கிற சாமி மாசாணியம்மன் வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது, நாட் அலோடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்களால் எடுக்க முடியல. தூரத்தில் நின்று எடுத்ததோடு சரி. அப்புறம் எந்த வீடியோ நாங்கள் எடுக்கலை, கோயிலை சுற்றி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுவுமே ஓரளவுக்கு எடுத்தேன். அப்புறமா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அப்புறமா வீடியோ எதுவும் கோயிலுக்குள்ளே எடுக்க முடியலை. கோயிலுக்கு வெளியில் வீடியோஸ்லாம் எடுத்துருக்குறோம். கோயில் கோபுரம் அந்த மாதிரி அந்த இடத்துல எடுத்துருக்கோம். பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் மாசாணியம்மன் கோவில் கொடிமரம் முன்னாடி என்ட்ரன்ஸு. இங்கே தான் எல்லோரும் விழுந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. ஏன்னா சாமி கிட்ட வரைக்கும் அலோடு கிடையாது, நம்ம கொஞ்சம் தள்ளி நின்று தான் சாமி கும்பிட்றோம். அதனால் இங்கே எல்லோரும் கீழே விழுந்து எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. நாங்கள் அவ்வளோதான் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியிலேயே எல்லாம் டீ குடிச்சிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு டீ குடிச்சிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.